சரி, என் அக்காவோ தங்கச்சி அப்படி இருந்தால் விட்டுரும் நான் சார். என்ன சார் அதெல்லாம் கிடைக்குது சார். வா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை சி தேவனும் ஒன்றும் இல்லை. ஒரு 2 பேர் வந்து விட்டுட்டு போனாங்க. இங்கே வந்து விக்ரம், சபரி, வினோத் அவங்கெல்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கூட வந்தவங்க கிட்டேயும் ஏதாவது கொடுக்கணுமா மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. என்ன பண்ணுவோம்? சாண்ட்ரா உள்ளே வந்தோடனே கேட்ட கேள்வி, சபரி நீயே வெளியில் வந்தேன்னு சொல்லி தான். அதான் விக்ரம் இருக்கார்ல, அவரை பார்த்துருந்துருப்பார்ல, நீ ஏன் வெளியில் வந்தேன்னு சொல்லி மறுபடியும் அதான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சபரி வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து உள்ளே இருந்தாருன்னா அவருக்கே டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிரும். அதனால தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு கேட்குறாங்க. அதுக்கு சபரி சொன்ன ஒரு பதில், என்னோட அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேனா, என்ன சாண்ட்ரா நீ விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கேட்டவுடனே நிஜமாவே சபரி மேலே இருந்த மதிப்பு மரியாதையில் ரொம்பவே கூடிருச்சு. உண்மையிலேயே யாராக இருந்தாலும் இப்படி செய்கிறதுக்கு யோசிச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா வந்து சபரிக்கு வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலேங்கிறது ரொம்பவே முக்கியம். அவருமே கிட்டத்தட்ட டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறாரு. இந்த டிக்கெட்டு ஃபினாலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரால் ஃபினாலே வீக்குக்குள்ளே போக முடியும். ஆனால் வந்து விளையாட்டாக மனிதாபிமானமானு வைக்கும்போது அவங்களுக்கு மனிதாபிமானம் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. அவங்க வெளியில் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அரோராவும் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்கள வந்து நீ வரவே கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட வந்து ரொம்ப ஸ்டபானாக சொன்னாங்க. உயிரே போனாலும் நீங்கள் 3 பேருமே வெளியில் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற சுபிக்ஷா, திவ்யா, அரோரா அவங்க 3 பேருக்குமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து ரொம்பவே வந்து கவலையாக ரொம்ப என் பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே சொன்னாங்க. அதுக்கு வந்து விக்ரம் வந்து அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க சாண்ட்ரா, நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கிடாதீங்க, பிரஜன் பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாண்ட்ரா வந்து அடிக்கடி இது தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ வந்து டாப்பில் இருக்கிற, நீ இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அதை பற்றி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ராவை சிரிக்க வைக்கிறதுக்காக வந்து என்னென்னலாமோ பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்து வந்து மை கேர்ள், நீ என் மாமியாராக வரப்போகிறல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள சிரிக்க வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து பார்த்து அப்படி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நீ பார்த்து பற்றி பேசாத, மீனு பற்றி வேணால் பேசு, பார்த்து மை கேர்ள் அப்படின்னு சொல்லி அவங்க சாண்ட்ரா வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் பண்ணுறதுமே நிஜமாவே ஒரு ஹியூமனிட்டியானது. இவங்க வந்து கேட்டாங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க, இப்போ கேம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், திவ்யா, நான் எல்லாருமே வந்து நல்லா பிடிச்சி கற்றுன்னு கத்திட்டோம், நல்லா சண்டை போட்டுட்டோம். அவங்க 3 பேரும் என்ன ஆனாலும் வெளியில் வரமாட்டாங்க. சுபிக்ஷா வந்து ஸ்டபானாக இருப்பா, அவள் கண்டிப்பாக வெளியிலே வரமாட்டா. திவ்யாவும் அரோராவுமே வரமாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஜெயிக்க விட மாட்டாங்க. இவங்க 3 பேர் நிற்கிறாங்க, நம்ம பசங்க 3 பேர் நிற்கிறாங்க, நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்கிடாதங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க. சாண்ட்ராவும் கேட்டுட்டு அவங்க சொல்கிற ஜோக்குக்கெலாம் அப்படி படுத்திருந்துக்கிட்டே அப்படி சிரிச்சிட்டு, அதாவது அவங்களோட மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 3 பேரும் சேர்ந்து டைவர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி தான் லைவ் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து காருக்குள்ளே வந்து சுபிக்ஷா, திவ்யா, அரோரா, அப்புறம் அந்த பார்வதி லூஸு, கமருதீன் லூஸு எல்லாம் உட்காந்துருக்குதுங்க. பார்வதி கமருதீனும் வந்து இப்போ அடுத்து சுபிக்ஷாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மீனவ சமுதாயம் அப்படி இப்படின்னு அவளை இழுத்துட்டு இருந்தாங்க. உடனே இவங்க வந்து அவங்கள டைவர்ட் பண்ணுற மாதிரி இவங்க கத்தி இந்த பழைய பாட்டு இருக்குல்ல, உடம்புல சாக்கடை ஓடுது இந்த மாதிரிலாம் வரும் எம்ஜிஆர் பாட்டு, அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. நல்லா அவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி பதிலுக்கு பாட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு 2ம் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்குதுங்க. எப்படியும் விடிய விடிய உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு விக்ரமை கூப்பிட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க சொல்லுங்கள், காமாக இருக்க சொல்லுங்கள், பதட்டம் அடைய வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள், நான் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே விக்ரமும் ஓகே பிக் பாஸ் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது சாண்ட்ரா கிட்ட வந்து சொன்னோன்னா அவங்க கூட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக, ஒரு பூஸ்டாக, கொஞ்சம் நல்லா காமாகவே அமைதியாக இருக்கிறாங்க, சேஃபாக தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள வருது சாண்ட்ரா, அதெல்லாம் கேமை விட பெரிய விஷயம் சாண்ட்ரா.